ஒரு உதவி இயக்குனர்கிட்ட நான் வேலை பார்த்தேன். அவர் வந்து அவருடைய ஃபோனில் என்னைய வந்து அடிமைன்னு சேவ் பண்ணியிருந்தார். நிறையா வாழ்க்கையில் வந்து சினிமாவில் வந்து ஒன் பை ஒன்னாக கீழேருந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி மேலே ஒரு நடிகராக வந்திருக்கிறாரு. அது முழுக்க முழுக்க மணிகண்டனுடைய திறமையினால் மட்டும்தான். திறமை அது கூட இருந்த கொஞ்சம் அதிர்ஷ்டம் சேர்ந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஜெய் பீமா இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய குடும்பஸ்தனாக எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் நம்ம கூட கான்வர்சேஷனில் இணைகிறாரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு சினிமா கட்டத்தில் வந்து எல்லாரும் வந்துட்டு நம்ம குட் நைட் மணிகண்டனை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குடும்பஸ்தன் நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்ல விமர்சனங்கள் வருது. அவர் வந்து பைக்கில் ஹெல்மெட் போட்டு ஜாலியாக வந்துட்டு போகிறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, ஒரு இயல்பான மனிதராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, மணிகண்டன் பற்றி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பாசிட்டிவான செய்திகளாக இருக்குது. அடிப்படையில் ஒரு உதவி இயக்குனராக பல போராட்டங்களுக்கு பிறகு நடிகராக இன்றைக்கி வந்திருக்கார். சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஒரு உதவி இயக்குனர்கிட்ட நான் வேலை பார்த்தேன். அவர் வந்து அவருடைய ஃபோனில் என்னைய வந்து அடிமைன்னு சேவ் பண்ணியிருந்தார், அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு நிறையா அதை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து பேசிகிட்டு இருந்தார். நிறையா வாழ்க்கையில் வந்து சினிமாவில் வந்து ஒன் பை ஒன்னாக கீழேருந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி மேலே ஒரு நடிகராக வந்திருக்கிறாரு. அது முழுக்க முழுக்க மணிகண்டனுடைய திறமையினால் மட்டும்தான். திறமை அது கூட இருந்த கொஞ்சம் அதிர்ஷ்டம் சேர்ந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஜெய் பீமா இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய குடும்பஸ்தனை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, இந்த படம் வந்து ஒரு கத்தி மேலே நடக்கக்கூடிய ஒரு கதை. சமீபத்தில் ஃபேமிலி ஓரியன்டான படம் வந்ததே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமாச்சு. அதில் ஒரு டீம், யூத்தான ஒரு டீமை வச்சு ஒரு மாதிரி போர் அடிக்காமல் கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எல்லாமே புதுசு, அதான் பெரிய விஷயம். மணிகண்டன்ட்டு நம்ம பாராட்டக்கூடிய இன்னொரு விஷயம்னா புதிய ஆட்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறது. இன்றைக்கி மணிகண்டனுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, மணிகண்டனுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது. மணிகண்டனை வைத்து படம் தயாரிக்கிறதுக்கு பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய இயக்குநர்கள் ரெடியாக இருக்காங்க. இருந்தாலும் ஒரு அப்கமிங்கில் வரக்கூடியவங்களை என்கரேஜ் பண்ணுற விஷயம் இருக்குது. நக்லைட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனலில் அவங்களுக்கு மணிகண்டனுடைய அந்த குட் நைட்டுக்கு பிறகு ஏகப்பட்ட லைனப் இருக்குது. வரிசையாக ஒரு குரூப் வந்து போய் மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி ஒரு தயாரிப்பாளர் போகிறது தெரியும், டெய்லி ஒரு இயக்குனர் போகிறது, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூட மோதுறாங்க. இருந்தாலும் கூட செலக்ட் பண்ணி ஆரம்பத்தில் நம்மளோட ட்ராவல் பண்ணவங்க அப்படிங்கிற அந்த பழசை மறக்காமல் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள லிஃப்ட் பண்ணி தூக்கி விட்டுருக்காரு. அது ஒரு பெரிய உண்மையிலே அந்த ஒரு மனசு வரணும். ஒரு சில படங்கள் நடித்து அந்த படம் வெற்றி ஆனோடனே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடிய இந்த காலத்தில் பழசை பறக்காமல் ஒரு எளிமையாக இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே நல்லா வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணும். ஏன்னா இப்போ சினிமாங்கிறது ஒரு பெரிய ஒரு மாயை வலை. அதில் உங்களுக்கு பணம், பேர், புகழ் எல்லாம் வர்றப்ப தன்னை மறந்துடக்கூடாது. இது வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கிறாரு, இனியும் போவார்ன்னு நம்புவோம். குறிப்பிட்ட ஒரு 3 நடிகர்களை வந்து பின்னுக்கு தள்ளி மணிகண்டன் டாப்பில் இருக்கிறாரு. கவின், அப்புறம் பிரதீப் ரங்கநாதன், ஹரிஷ் கல்யாண், இவங்க எல்லாத்துக்கூடயும் தான் ஒரு ரேஸாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மணிகண்டன் அது ரொம்ப காமாக கம்போஸ்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு மேஜர் சக்ஸஸ் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் பேசிக்காக ஒரு ரைட்டர், அடிப்படையில் ஒரு ரைட்டராக இருக்கிறதுனால கதையை வந்து அவர் சூஸ் பண்ணுற விதம் வந்து தனக்கு என்ன வரும், இந்த கதையில் நம்ம நடித்தா கரெக்டாக ஆப்டாக இருக்குமா அப்படிங்க. ஏன்னா குடும்பஸ்தன் கதையில் அவர் யாருமே ஓகே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபேமிலி, அவன் ட்ரக்கு மாஃபியான்கிட்டு இருக்கான், ட்ரெயினை கொளுத்துறான், அவன் வந்து இதை மலைக்கு பின்னடிச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் போயிட்டு ஒரு ஃபேமிலி ஒரு ட்ராமா பண்ணுவோம் சார் அப்படின்னு கதை சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா முதல்ல? ஆனால் அதை இந்த நேரத்தில் இந்த கதையை பண்ணால் போகும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அது பேசிக்காக ஏதாவது ஸ்டோரி நாலேஜ் இருந்தால் தான் வரும். ரொம்ப நாளாக ட்ரையாகவே இருக்குது, ஃபேமிலி ஓரியன்ட் படமே கிடையாது. இந்த நேரத்தில் ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு படம் பண்ணால் அது பெருசாக சக்ஸஸ் ஆகுங்கிற அந்த ஒரு கெஸ்ஸிங் இருக்குல்ல, கால்குலேஷன் இருக்குல்ல, அதை சரியாக பண்ணுறாரு. ஹரிஷ் கல்யாணும் கிடையாது, ரப்பர் பந்துக்கு பிறகு ஹரிஷ் கல்யாணுடைய மார்க்கெட் அவருக்கும் ஏறி இருக்குது. மற்றபடி எல்லாருமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்கான். இந்த ரேஸில் முன்ன பின்னே இருக்கிறாங்களே ஒழிய எல்லாரும் ரேஸில் இருக்கிறாங்க, யாரையும் வந்து அவர் வந்து விளக்கலை. ஆனால் மணிகண்டன்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அபாரமான ஒரு திறமை இருக்குது. ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா அறிகுறிகளும் மணிகண்டனுக்கு தெரியுது. அவர் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறக்கூடிய ஆட்கள் அப்படின்றது அவரே சொல்கிறார். கமல், அஜித் மாதிரியான ஆட்கள் ரெஃபரன்ஸ் அவங்கள்ட்ட இருந்த சில விஷயங்கள் எடுத்துக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறார்.
அப்போ அதுவே ஒரு பெரிய விஷயம். அதை சொல்கிறாரு ஓப்பனா. ம், ம். கமல் சார் என்ன ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன், அஜித் சார் என்ன ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன்றாரு. அப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போகிறதே பெரிய விஷயம். ரெண்டாவது, கமலஹாசன் அவர்களை டச் பண்ணாமல் எந்த நடிகருமே கிடையாது. நடிகர் மட்டும் கிடையாது, டெக்னீஷியனே கிடையாது. அவர் டெக்னீஷியன், அவர் நடிகர் மட்டும் கிடையாது, ஒரு டெக்னீஷியனும் கூட. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல டெக்னாலஜியை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது வந்து கமலஹாசன் தான். டிஜிட்டல் எடிட்டிங்காக இருக்கட்டும், மகாநதி படத்தில் அவர் தான் முதல்ல ஆவிட் கொண்டு வந்து வைக்கிறார். அப்போ அது வரைக்கும் ஃபிலிமில் மூவியாளரில் ஓட்டி கட் பண்ணி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஆகி எடிட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அதை வந்து ப்ரூஃப் பண்ணி அதை காமிச்சது இன்றைக்கி வரைக்கும் ஓடிட்டுருக்கு. டிஜிட்டல் கேமராவை வச்சு மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் பண்ணுறாரு. படம் பண்ணுறப்ப எல்லோரும் இந்த கேமரா வச்சு படம் பண்ண முடியுமா அப்படின்லாம் பண்ணுறப்ப படத்தை பண்ணி அவரே எக்ஸ்பெரிமெண்ட்டு தானே பண்ணி அதை வந்து சக்ஸஸ் ஆக்கிட்டு அவர் சினிமா கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரியான ஒரு சினிமாவை மட்டுமே ஒரு பேஷனாக வாழ்ந்துட்டு இருக்கவர். அவரே இவர் வந்து முன்மாதிரி எடுத்துக்கிறார், அவருடைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறார். அவரே சொல்கிறார், அந்த சமயத்தில் அவர் கொடுக்குற இன்டர்வியூலாம் கூட பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறாரு. அதுவும் இல்லாமல் அந்த எப்பவுமே வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அப்சர்வேஷன் இருந்தால் தான் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்க முடியும். மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் உள்ள ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணால் தான் உள்வாங்கி பேச முடியும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்சர்வேஷன் அதனால தான் பார்த்தீங்கன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க நல்லா நடிகராக இருப்பாங்க. நம்ம சிவகார்த்தியானா இருக்கட்டும், மற்ற ஆட்களாக இருக்கட்டும். ஏன்னா அவங்களால வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக வந்து உள்வாங்கிக்கிற முடியும். ஒருத்தவங்க வாய்ஸை வந்து நம்ம வந்து உள்ளே இழுத்து அந்த இதோட நம்ம பேசுகிறது வந்து எல்லா விதமான ரியாக்ஷன்ஸையும் கொண்டு வந்துட முடியும். அதை மணிகண்டன் பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு. அப்போ மணிகண்டனை வச்சு நீங்கள் எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணலாம், பெர்ஃபெக்டாக பண்ணிடுவாருங்க கூடிய இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, கமல்ஹாசன் அவர்கள் மைக்கேல் மதன காமராஜன் 4 கேரக்டர் பண்ணியிருக்காரு, 4 கேரக்டருக்கு 4 வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுறாரு. அப்போ அதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணி அதை வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறார்ல. நம்ம ராஜா கண்ணு பண்ணுறப்ப அது மாதிரி ஒரு மாடுலேஷனில் பேசணும், குட் நைட்டில் பண்ணுறப்ப அது ஒரு வேற மாடுலேஷனில் பேசணும், குடும்பஸ்தனில் பண்ணுறப்ப வேற ஒரு மாடுலேஷனில் பேசணும், அப்புறம் ஆஃபீஸில் ஒரு லாங்குவேஜில் பேசணும், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு லாங்குவேஜில் பேசணுங்கிற ஆக்டிங் மட்டும் இல்லாமல் வாய்ஸ்லேயும் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது ட்ரை பண்ணுறாரு. உண்மையிலே இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நடிகர்களுக்கு உண்டான கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். பல நடிகர்கள் வந்து ஒரே மாதிரி நடிச்சு தான் போனாங்க, அது வேறு விஷயம். இதை ரெஃபரன்ஸாக இவர் எடுத்துக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப இவருக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதை எப்படி இவர் நகர்த்திட்டு போகிறாரு அப்படிங்கிறத நீ பார்க்கணும். ஓகே, இப்போ கொஞ்ச காலமாகவே தமிழ் சினிமாவில் வந்து இணைஞ்சு எல்லா நடிகர்களும் நடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம பார்க்குறோம். இணைஞ்சு தான் நடிக்கிறாங்க. ஒரு டேக் டீம் மாதிரி போட்டுட்டு அவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸை வச்சு இது பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான், ஹெல்த்தியான விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு டீம் ஒர்க் தான் சினிமாங்கிறதே வந்து டீம் ஒர்க் தான். ஒரு ஆள் மட்டும் போய் ஒரு படத்தை எடுத்து வந்துடவே முடியாது. ஒரு 50 பேர் இருந்தால் தான் ஒரு படத்தை உருவாக்க முடியும். ஒரு கதை ஆசிரியர், கதை இப்போ கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் பெரிய டீம் ஒர்க். அது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு ஆள் போகவே மாட்டாங்க. இப்போ தேவர் ஃபில்ம்ஸ் மாதிரியான இலாக்காக்களை கதை இலாக்கானே வச்சு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க கதை ரெடி பண்ணுவாங்க, அவங்க டைலாக் எழுதுவாங்க, அப்புறம் அதுக்கு அந்த கதைக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து டேரக்டரை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பெரிய ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. சினிமாவே டீம் ஒர்க் தான். அப்போ சேர்ந்து பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும். இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஈகோ, அந்த ஒரு பார்ஷியாலிட்டி இல்லை. எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம், வெற்றி பெற்ற எல்லோரும் சேர்ந்து பண்ணார். விஜய் சேதுபதி அப்படி தான் பண்ணார். அவர் பெரிய ஒரு பக்கம் ஹீரோ நடிச்சிட்டு இருக்கார், ஒரு பக்கம் வந்து கேரக்டர் ரோல் பண்ணுறாரு. அதுவே அவருக்கு சில நேரங்களில் பிரச்சனையாகவும் வந்துச்சு. ஆனால் அதை வந்து இப்போ ஆக்டிவ் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறாங்க. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். அது அப்படி டீமாக பண்ண படம் தான் பராசக்தி. அதில் வந்து சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு, நம்ம ரவிமோகன் பண்ணியிருக்காரு. ஒரு டேக் டீமாக போட்டு அதில் நடிச்சிருக்காங்க. அதில் என்ன சார் பிரச்சனை? இல்லை, அந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. பராசக்தி படத்தை பற்றி நம்ம சொல்லலாம். பராசக்திங்கிற அந்த டைட்டிலுக்கே ஒரு வைப் இருக்குது. ஒரு நடிகர் திலம் சிவாஜி அவர்களை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்த ஒரு படம், ஏவிஎம் தயாரித்த படம். அது ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து வேறு ஒரு நிறுவனம், நேஷனல் பிக்சர்ஸுங்கிற படம் தயாரித்து ஏவிஎம் அண்டர்டேக் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண படம். அந்த முழு படத்துக்கு உண்டான ரைட்ஸும் வந்து ஏவிஎம்ல தான் இருக்குது. அந்த படத்தினுடைய டைட்டில் தான் ஆல்ரெடி சுதா கோங்கரா வந்து சூர்யாவை வச்சு ஒரு படம் பண்ணாங்க, புறநானூறு அப்படின்ற ஒரு பேரில் 2Dயில் வந்து பண்ணாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்க போது அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. சில காரணங்களுக்காக சுதா கோங்கராவுக்கும் சூர்யாவுக்கும் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகளால் படம் ட்ராப் ஆயிடுச்சு. அந்த கதையை வேறு யார் பண்ணலாம் அப்படின்னு பல பேர் ட்ராவல் ஆகுது. தனுஷ்ட போச்சு, தனுஷ் டேட் இல்லாமல் மாறி போச்சு. கடைசியில் வந்து சிவகார்த்தியன் அந்த கதையை ஓகே பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. படத்தோடைய ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க பச்சைபாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செட்டு போட்டு எடுத்தாங்க. இப்போ அடுத்த வாரத்துலேருந்து மதுரையில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வேலை நடந்துகிட்ருக்கு. இப்படி படத்தினுடைய வேலைகள் பரபரப்பாக போயிட்டுருக்கு. படத்தை வந்து நம்ம வந்து டைட்டில் ரிவ்யூ பண்ணோம் அப்படிங்கிறப்ப பல டைட்டில் புறநானூறே வைக்கலாமா, இல்லை 1965 அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த அந்த காலகட்டத்தினுடைய அந்த இயரை வைக்கலாமா,
அப்படின்னு பல டிஸ்கஷன் போகிறப்ப கடைசியாக வந்து பராசக்தின்னு வைப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பராசக்தின்னு பேர் வச்சு அதை வந்து முறைப்படி ஏவிஎம்மில் போய் அவங்க என்ஓசி வாங்கி அதே நேரத்தில் அந்த சிவாஜி ஃபேமிலிலையும் அவங்கள்ட்ட ஒரு என்ஓசி வாங்கி படத்தை வந்து அது ப்ரொமோ ஷூட் பண்ணி அதை வந்து சென்சாருக்கு எடுத்து சென்சாரும் வாங்கி தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பராசக்திங்கிறத அறிவு பண்ணிட்டாங்க. இதுக்கடையில் நேஷனல் பிக்சர்ஸ் அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுடைய பெர்மிஷனும் வேணும் அப்படின்னா லீகலாக பார்த்தா அவங்களுடைய பெர்மிஷன் தேவையில்லை. ஏன்னா அவங்க படத்தை வந்து ஏவிஎம் கொடுத்துட்டாங்க. ஏவிஎம் தான் முழு அந்த ரைட்ஸ் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதனால் அவங்க தான் அத்தாரிட்டி. இதுக்கடையில் விஜய் ஆண்டனி வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் தெலுங்கில் பராசக்திங்கிற பேரில் அவர் ஒரு படம் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இப்போ என்னென்னா தமிழ் சினிமாவில் வந்து தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர், கில்டு, இந்த 4 அசோசியேஷன் இருக்குது. இந்த 4 அசோசியேஷனில் நீங்கள் படத்தினுடைய டைட்டிலையோ கம்பெனியுடைய நேமையோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக படம் எடுத்துக்கலாம். அப்போ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா சேம்பரில் சவுத் இந்தியன் சேம்பருங்கிறது வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4 லாங்குவேஜ் உள்ள மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது 4 லாங்குவேஜுக்கும் சேர்ந்த ஒரு அசோசியேஷன். அதில் வந்து பராசக்திங்கிற படத்தை தெலுங்குக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இப்போ அதனால தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு பிரச்சனை ரைஸ் ஆச்சு. ஆனால் வந்து பேசி முடிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு பேன் இண்டியா மூவி, எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அது விஜய் ஆண்டனி வந்து அதை வந்து விட்டு கொடுத்துட்டாரு. இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அடுத்ததான் வந்துட்டு கவின் வந்து நிறைய சேஷ்டைகள் பண்ணுறாரு செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அண்ட் குறிப்பாக வந்து இளைய தளபதி, அதாவது தளபதியை வந்துட்டு ரொம்ப போட்டி போடுற மாதிரி நடந்துக்கிறாரு. ஏன்னா அவர் தன்னைத்தானே வந்து விஜய்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு கவின். ஏன்னா நிறையா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாரு. இந்த கேரவன் இருந்தால் தான் நான் நடிப்பேனே சொல்லிட்டாரு. இல்லைன்னா வந்துட்டு ஷூட்டிங் டேட்டை கூட நம்ம தள்ளி வச்சுக்கலாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இல்லை, கவினை பற்றி வரக்கூடிய தகவல் எல்லாமே அதிர்ச்சிகரமான தகவலாக தான் இருக்குது. ஆனால் சமீப காலமாக அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அவர் வந்து தன்னை வந்து ஒரு விஜய் மாதிரியே தான், அதே மாதிரியே தான் பேசுகிறாரு, அதே மாதிரியே தான் நடக்கிறாரு. ஆனால் வந்து ஒருத்தரை வந்து நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. அந்த மாதிரி வரணும்னு நினைக்கணும், அவரை மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ மணிகண்டன் நம்ம பற்றி பேசணும். மணிகண்டன் கமலஹாசன் அவர்களே ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறார். அவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, வாய்ஸில் எப்படி பண்ணியிருக்காரு, ஆக்டிங்கில் எப்படி பண்ணியிருக்காரு, பாடி லாங்குவேஜில் எப்படி பண்ணியிருக்காரு, அதை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்து நமக்கு என்ன வருமோ அது மாதிரி பண்ணுறதுல அது வந்து ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். அவர் மாதிரி இவரும் பண்ணார்னா அது தப்பாக போயிடும். கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க, சத்யராஜ் வந்து எம்ஜிஆர் மாதிரி படிக்கிட்டு இருந்தார். மீசையெல்லாம் அதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டு எல்லா படங்களையும். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிறகு தான் இந்த பிரம்மான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி படங்களுக்கு பிறகு தான் அவருடைய அந்த ஆக்டிங் ஸ்டைலே மாற்றுறாரு. அதுக்கு மேலே எம்ஜிஆர் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். தன்னுடைய இது இல்லாமல் போயிடும், ஒரிஜினாலிட்டி இல்லாமல் போயிடும். இப்போ கவின் என்னென்னா தன்னை வந்து முழுவதுமாக சந்திரமுகியாக மாறின மாதிரி ஒரு முழுவதுமாக வந்து தன்னை வந்து ஒரு விஜயாக மாறிட்டு போராட்டத்தில் இன்டர்வியூ கொடுக்கறது நடக்கிறது. அப்போ விஜய் மாதிரி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்துக்கிட்டால் தான் இந்த மாதிரி நடக்குமோ அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக 1000 விமர்சனம் வந்தால் கூட சினிமாவை பொறுத்த வரைக்கும் டவுன் டு எர்த்தாக தான் இருக்கிறார் இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாரு, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது ஒரு 3 படம் தான் 3-4 படம் தான் நடிச்சிருக்கிறாரு. ஒரு படம் தான் சரியாக போயிருக்கு, மிச்சம் சரியாக லாஸ்ட்டாக வந்த ஸ்டார் கொண்டு சரியாக போகல. அப்படிங்கும் போது அவரை பற்றி வரக்கூடிய செய்திகள்லாம் அதிர்ச்சிகரமான செய்திகளாக தான் இருக்குது. அதுவும் கேரவன் கிடைக்கலங்கிறது ஷூட்டிங் ஸ்கெட்யூலே வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சாம்பிள் தான். இந்த காட்டில் எக்கச்சக்கமாக பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரு சம்பவம் சொல்கிறேன். மதுரைன்னு வச்சுங்க, ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து ஒரு ஷூட்டிங் நடக்குது. அவர் ஒரு 4 படம் பண்ணிட்டார். ஆல்ரெடி 2 படம் பெரிய ஹிட்டு. அந்த படத்துக்கு ஷூட்டிங்கு அவர் போனவர், அவர் நைட் அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல் தங்கியிருக்காரு. அப்போ பாத்ரூமில் சரியாக டேப் லாக்காமல் லைட்டாக ட்ராப்பாக வரும்ல, ஏதாவது சின்ன வரும்ல, அது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது. நைட்டு 1 மணிக்கு ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் ஃபோன் எடுக்கலை. இப்போ அவன் தூங்கிட்டார் போல். இவர் என்ன பண்ணிருக்காரு, உடனே கிளம்பி வந்து ரூமில் வந்து என்னென்னா வெக்கேட் பண்ணாமல் ரூமை ஒரு பேக்கை மட்டும் வச்சுட்டு வெளியில் பூட்டிட்டு சாவியை எடுத்துகிட்டு ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு வந்துட்டார். கவின் கிடையாது, ஒரு நடிகர். கவினுக்கெல்லாம் ஒரு சீனியர் ஒருத்தர் வச்சுங்களேன். அதுக்கு கவினுக்கு முன்னாடி இல்லை, இந்த மாதிரி நடிகர்கள் சொல்கிறேன், இந்த மாதிரி நடிகர்களுடைய அட்ராசிட்டிஸ் சினிமாவில் நிறையா இருக்கும். ஒரு 3 படம் 4 படம் பண்ணுறப்ப அப்படி அதுக்கு பிறகு அந்த ரூமை திறக்கவும் கூடாது, லக்கேஜ் உள்ளே இருக்கே, ரூமை வெக்கேட் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி 4 நாள் இருந்துச்சு. அந்த ரூம் வாடகை 40,000 30,000 ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி பண்ண ஆட்கள் சினிமாவில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலங்களில் காணாமல் போயிடுவாங்க. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி 50 வருஷமாக இருக்கிறாருன்னா அவர் வந்து எப்படி நடந்துக்கிறாரு. தன்னை முதலில் அறிமுகப்படுத்திய பாலச்சந்தர் ஒவ்வொரு முறை தடுமாறுறப்போ கீழே விழுகிறப்பெல்லாம் இவரே போய் காப்பாற்றுவார். பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கல் வருதா, சார் நான் எனக்கு வச்சு படம் பண்ணுங்க சார், முத்துன்னு ஒரு படம் பண்ணுங்க சார், அப்புறம் எனக்கு வச்சு இன்னொரு படம் பண்ணுங்க சார், கடைசியாக குசேலன் பண்ணுங்க சார். அப்படி ஒவ்வொரு முறையும் தன்னை உருவாக்கியவர், நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணவர்,
பொருளாதார ரீதியாக சிக்கலாக வர்றப்பெல்லாம் அவர் உடனே போய் கை கொடுப்பார். உடனே போய் இவரே வாலண்டியராக போய் வந்து பார்ப்பார். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரியாக நடந்து வரக்கூடிய விஷயங்கள், மற்ற டெக்னீஷியனாக இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு நடந்து வரக்கூடிய விஷயம்னா டவுன் டு எர்த்தாக இருப்பார். அதே மாதிரி பாராட்டக்கூடிய விஷயம், ஒரு படம் புதுசாக வந்திருக்கு, அந்த படம் நல்லா இருக்குன்னா உடனே இவரே வாலண்டியராக ஃபோன் பண்ணி அவங்கள புகழ்ந்து தள்ளுறது, அந்த ஒரு பண்பு இருக்குல்ல, ஒருத்தர் மனம் திறந்து பாராட்டக்கூடிய சினிமாவில் எனக்கு கவிஞர் வாலி அவர்கள், அப்புறம் வந்து சுஜாதா, ரைட்டர் சுஜாதா, பாலச்சந்திரோட லெட்டர் எழுதுவார். உடனே படம் பார்த்து நல்லா, அந்த கலைஞர்லாம் கடைசியாக அவர் நினைவு இருக்கிற வரைக்கும் நல்ல படம் பார்த்தாருன்னா அவங்களை கூப்பிட்டு பாராட்டாமல் இருக்க மாட்டார். இதெல்லாம் ஒரு உயர்ந்த பண்பு, ஒருத்தவங்களை பாராட்டுறது உயர்ந்த பண்பு. அப்படி இருந்ததுனால தான் அவங்கெல்லாம் காலத்துக்கும் அழியாமல் நின்னாங்க. ஒரு படம் 2 படத்துலேயே ஆட்டம் போட்டோம்னா அது வந்து காற்றுல அடிச்சுட்டு தான் போயிடும். ஒருவேளை குட்டி எஸ்கேன்னு சொன்னனால அந்த தலகணம் வந்துருச்சு. குட்டி எஸ்கேனா அவரே கொஞ்சம் அமைதியத்தில் இருக்கிறார் இப்போ சமீப காலமாக. இப்போ இடையில விழுந்துலேருந்து எந்திரிச்சு வந்து இப்போ எஸ்கே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கணும்னு பார்க்குறாரு. அப்படிங்கும் போது யாரை பார்த்து சூடு போட்டுக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்கள். வெற்றிங்கிறது ஒரு இடத்த நம்ம நோக்கி, விஜய் இடத்த நீங்கள் நோக்கி போகணும், வெற்றி தான் கொண்டு போய் வைக்கும். அவரை மாதிரி நீங்கள் சட்டை போட்டுக்கிட்டோம்னா அவரை ஆயிடுவீங்களா? இப்போ நம்ம ட்ராமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நான் நாடக கலைஞர் இருப்பாங்க, விஜய் மாதிரி வேஷம் போட்டுட்டு, அஜித் மாதிரி இருப்பாங்க. அவங்களும் அஜித் விஜய் ஆயிட முடியுமா? அப்போ அவங்க வந்து நல்ல கலைஞர்கள் தான், அவங்களுக்கு தவறாக சொல்ல. ஆனால் அவங்க ஒரிஜினாலிட்டி கிடையாதுல்ல. அப்போ நீங்கள் விஜய் இடத்த நீங்கள் அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும்? அந்த வெற்றி தான் உங்களுக்கு கொண்டு போய் வைக்கும். விஜய் வந்து ஒரு 25 வருஷம் தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த வெற்றிக்காக ஒரு பிஸ்னஸ் இருக்குது, வெற்றிக்காக ஒரு ஓப்பனிங் இருக்குது, ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்த கொண்டு அடைகிறாரு. அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும்னா நீங்கள் வெற்றியை நோக்கி தான் போகணும், அவரை மாதிரியே ஓடக்கூடாது. அது அவருடைய சில வரக்கூடிய காலங்களில் சில விஷயங்களை அவர் கற்றுக் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிறைய பேசணும் இன்னைக்கு வந்து சினிமா தாண்டி நிறைய இன்ஃப்ளூயன்சருங்களோட தொல்லையை பற்றியும் வந்துட்டு நிறைய பேசணும். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.